சோதரமாப்பா மீதியான வேலைகளை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிற காரியம் என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தையும் 23ஆம் வசனத்தை குறித்து இந்த நாள் நம் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் ஒருத்தவங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போற காரியம், ஆண்டவர் 10 தடவை என்ன செஞ்சாங்களாம்? ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். யாரு? இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவர் ஓங்கிய புயத்தினாலும் தமது வல்லமையினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பல அதிசயங்களினாலும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ அற்புதங்களை செஞ்சும் 10 வாதைகளை கண்ணால பார்த்தும் இஸ்ரவேல் மக்கள் யாருக்கும் என்ன வரல? விசுவாசம் வரல. ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் வச்ச பேர் என்னங்கிறத குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அழகான ஒரு பெயரை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பேர் வச்சாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஹல்லேலூயா. வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு பாருங்க. பிடிவாதமான ஜனம், அடம் பண்ற ஜனம், இணக்கம் இல்லாத ஜனம், கலகக்கார ஜனம், கடினமான தலையை உடைய ஜனம். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு விளக்கம் எப்படி சொல்லுது? ஆல்வேஸ் நாட் ஒபேயிங் பீப்புள், எப்பவுமே கீழ்ப்படியாத ஜனம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வச்ச பேர் என்ன? எப்பவுமே கீழ்ப்படிய மாட்டாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் கஷ்டப்பட்டு தமது வல்லமையை காண்பித்து ஒவ்வொரு முறையும் காண்பித்து ஏதோ ஒரு சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் சொல்லி தர மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அழைச்சிட்டு வராரு. ஹல்லேலூயா. இந்த 10 பாயிண்ட், 10 முறுமுறுப்பு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எத்தனை தடவை முறுமுறுத்தாங்க? 10 தடவை முறுமுறுத்தாங்க. ஹல்லேலூயா. 10 பாயிண்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை 1 கொரிந்தியரில் பார்த்துட்டு இந்த 10 முறுமுறுப்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதில் சமுத்திரத்தினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஞானன்னு வரும். இது நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சார்? இது என்ன அடையாளம்? ஞான ஸ்நானம் எடுப்பாங்க, அப்பத்தை சாப்பிடுவோம், அடுத்து திருவிருந்து எடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தை நாம் என்ன செய்வோம்? புசிப்போம். இது நம்ம எல்லாரும் செய்கிற காரியத்தை இஸ்ரவேல் மக்கள் செஞ்சாங்க. ஞானஸ்நானம் எடுத்தால் போதுமா? திருவிருந்து எடுத்தால் போதுமா? எல்லாரும் செலக்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் அவங்கள குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. 5வது வசனம். அப்படி இருந்தும், அதாவது எல்லா பிரேயரை அட்டன் பண்ணி ஞான கண்மலையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவ்வளவுதான். அநேக பேர் இடத்துல என்ன செய்யல? தேவன் பிரியமா இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை மாரி சின்ன சின்ன சபையெல்லாம் கூட என்ன செய்யப்படும்? ஈஸியாக ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் கூட்டமாக இருக்கிற சபையில் அநேகருக்கு மேலே கர்த்தர் என்ன செய்யறதில்ல? பிரியமாக இருக்கிறதில்ல. ஹல்லேலூயா. அவங்களுக்கு சத்தியமும் போய் சேர்றதில்ல, அவங்களுக்கு சரியான உபதேசமும் போய் கிடைக்கிறதில்ல. ஹல்லேலூயா. அவ்வளோ பேரும் நான் திருவிருந்துக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே கர்த்தர் என்ன செய்யறதில்ல? பிரியமாக இருக்கிறதில்ல. இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா ப்ரேயர்லையும் பங்கெடுக்கணும். ஒரு 108 டிரைவரை 108க்கு கால் பண்ணால் மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னு சொல்வாரா? குளிருதுன்னு சொல்வாரா? எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன செஞ்சு தான் ஆகணும்? அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் ஆகணும். அதேமாரி தான் நம்மளை சர்ச்சில் எப்போ கூப்பிட்டாலும் என்ன செஞ்சாகணும்? ஒரு 108 டிரைவர் மாதிரி நம்ம என்ன செஞ்சாகணும்? எல்லா ப்ரேயருக்கும் நம்ம வரணும். ஹல்லேலூயா.
அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான காரியம், நமக்கு ஆண்டவர் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. அதை குறித்து நம்ம இப்போ வேகமாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றார்? 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் கொல்லதகாதவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கிறார். முதல்ல என்னது? நாம அவங்கள மாதிரி நாம் இச்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. பழைய ஏற்பாடெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் புது உடன்படிக்கை கிறிஸ்தவங்கன்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஆண்டவர் திரும்ப எங்கே தான் கொண்டு போகிறாரு? இஸ்ரவேல் மக்களை எகிப்து என்ற நரகத்திலிருந்து கானான்ற ஆசீர்வாதத்துக்கு நிறைய கூட்டு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகமானது பொல்லாங்கான் கையில் விடப்பட்டிருக்கு. நம்மளை இப்போ ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு? ஒவ்வொரு நாளும் பரலோக கானானுக்கு என்ன செய்கிறாரு? பரம கானானை நோக்கி நம்மளை அழைத்து கொண்டு செல்கிறார். அப்போது நமக்கு என்ன நடக்கும்? அவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம உடம்புல இச்சை எங்கே இருக்குது? கழுத்துலையா, கண்ணிலையா, காதுலையா, மூக்குலையா? எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஹல்லேலூயா. தலைமுடியில் கூட இச்சை இருக்குது. அதனால தான் முடியை வித்தியாசமாக கட் பண்ணுறாங்க. புருவத்தில் கூட இச்சை இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாங்க? மையிட்டு கொள்கிறார்கள். உதட்டில் கூட இச்சை இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாங்க? லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க. காதில் கூட இச்சை இருக்குது. அதனால தான் என்ன செஞ்சுக்கிறோம்? தோடு போட்டுக்கிறோம். கழுத்தில் கூட இச்சை இருக்குது. அதனால தான் நெக்லஸ் போட்டுக்கிறோம். ஹல்லேலூயா. நாக்கில் கூட இச்சை இருக்குது. அதனால தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இச்சை எந்த உறுப்பில் தான் இல்லை சொல்லுங்கள்? கையில் கூட இச்சை இருக்குது. அதனால தான் நகத்தை பெருசாக வளர்க்குறான். நகத்தில் கூட இச்சை இருக்குது பாருங்கள். ஒருத்தன் பாருங்கள், நாக்கை 2ஆக கட் பண்ணி நீட்டி காட்டுறான் நியூஸில். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய உதட்டின் கீழே பாம்பின் விஷம் இருக்குன்னு. 2 நாக்கு உள்ளவர்களேன்றாங்க. அவன் உண்மையிலே நாக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 நாக்கா என்ன செய்கிறான்? அதை வீடியோ எடுத்து போட்டு பிரபலமாகறான் பாருங்கள். அப்போ இச்சை எங்கே தான் இல்லை சொல்லுங்கள்? மனுஷனுக்கு இச்சை எங்கே தான் இல்லை? உடம்பு ஃபுல்லாகவே இச்சை தான். ஹல்லேலூயா. காதில் இச்சை இருக்கிறனால தான் சினிமா பாட்டு கேட்க ஆசை வருது. ஒரு பாட்டு கேட்டால் கூட என்ன செய்ய முடியல, மனசை விட்டு போக முடியல. ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லா அவயங்களிலும் என்ன உண்டு? என்ன உண்டு? இச்சை உண்டு. அதனால தான் கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசை இச்சைகள் என்ன செய்யணும்? சிலுவையில் அறைய வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுதான்? சுத்திகரிக்குது. இயேசுப்பாவுடைய ரத்தம் இப்போ நம்ம கண்ணு நரம்பில் கூட என்ன உண்டு? ரத்தம் போய்கிட்டு இருக்கு பாருங்க. அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய எல்லா உறுப்புக்கும் என்ன தேவைப்படுது? ரத்தம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் நம்ம முழு உடம்பையும் என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. அப்போது இஸ்ரவேல் மக்கள் இச்சித்தது போல நம்ம என்ன செய்யக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பரீட்சை. அடுத்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் எங்கெல்லாம் அவங்கள மாதிரி நீங்கள் ஆகாத, அவங்கள மாதிரி நீங்கள் ஆகாதன்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போது மனுஷனுக்கு என்ன தேவை? நல்ல சாப்பாடு, நல்லா குடிக்கணும், நல்லா விளையாடணும். இது 3 இருந்தால் ஆசீர்வாதம் நினச்சிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிடையவே கிடையாது. இது 3ஐயும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செய்யக்கூடாது, அருவருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து விக்கிரக ஆராதனை. அவங்க விக்கிரக ஆராதனை செய்கிறது போல நாமளும் என்ன செய்யக்கூடாது? விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பீர்களாக. வேதத்தில் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. வேசித்தனம் பண்ணி அது போல என்னடா அது? பழைய ஏற்பாடுல எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா திரும்ப பழைய ஏற்பாடு மாதிரியே வாழ சொல்றாரே. இதுதான் பவுல் சொல்ற சத்தியம். ஹல்லேலூயா. அநேக வசனங்களை பவுல் அநேக சபைகளுக்கு ஒவ்வொரு விதமாய் சொல்வார். சில இடத்துல இவர் சொல்வார், நியாயப்பிரமாணத்தினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லைன்னு சொல்வார். அந்த இடத்துல என்ன ஆனதுன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கிறிஸ்து எனக்கு வேண்டான்னு சொல்கிற ஜனத்தை பார்த்து அப்படி சொல்லுவார். இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க? கிறிஸ்து இருக்கிறாரு, கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு என்ன தேவையில்ல, கட்டளைகள் தேவையில்லைம்பார். அப்போ அங்கே போய் சொல்லுவார், நீ நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்போ வேதம் அந்த பக்கமும் பேசும், இந்த பக்கமும் பேசும். ஹல்லேலூயா. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பழைய ஏற்பாடு நமக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவரை ஒரு நாளும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணும், இதை செஞ்சாதான் நம்புவேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது. 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதுபோல
எவ்வளோ அழகாக ஏற்கனவே ஒருத்தன் வாழ்ந்து என்ன அடி வாங்கினா என்ன தண்டனை வாங்கினா எல்லாத்தையும் எழுதிட்டு நீங்கள் அதேமாதிரி செய்யாதுருங்க. நமக்கு ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, ஒரு ஜெனரேஷனை வச்சு அவங்கள உருவாக்கி அவங்கள கொண்டு போய் கானானில் சேர்க்குற ஒரு லைஃப்பை காண்பிச்சுட்டு அதேமாரி நீங்கள் செய்யாமல் வாழுங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் இஸ்ரேல் மக்கள் அந்த ஜெனரேஷன் நடந்தால் என்ன பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமலே இருந்திருப்போம். ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே A to Z நமக்கு என்ன செஞ்சுட்டாரு, வேத வசனத்தில் நமக்கு எழுதி வச்சுட்டாரு. அடுத்த வசனம், இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சம்பவித்தது இப்படி இருக்க ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருச்சா? எப்படி வாழணும் சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்களை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசமாக இருக்கக்கூடாது, பரீட்சை பார்க்கக்கூடாது, விக்கிரகாராதனை செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. எது இந்த 10 காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு வேதத்திலேருந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. இது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேல் மக்களை மாதிரி நம்ம இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள ரொம்ப அவசியம். இஸ்ரவேல் மக்கள் எப்படி கானானை சுதந்திரிச்சாங்கிற காரியத்தை கற்றுக்கொள்வதனால தான் நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும், நடந்து போக முடியும். ஹல்லேலூயா. இந்த சத்தியங்களை நம்ம தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போது இது வரைக்கும் நம்ம யோசிச்சோமா, இஸ்ரவேல் மக்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, இப்படிலாம் தேவனுடைய கையினால் அழிக்கப்பட்டார்கள், கானானை சேராமல் பாதையில் என்ன செஞ்சாங்க, மரிக்க நேரிட்டது. ஹல்லேலூயா. அப்போ நாம் இதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள் பண்ண எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம நேராக 10 பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். முதல் பாயிண்ட் வந்துடுவோம். 10 பாயிண்ட்டை குறித்து நம்ம இன்றைக்கி பார்த்து நம்ம முடிச்சிடலாம். அதை வேகமாக பார்க்கும்படி நம்ம பிரயாசப்படுவோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை குறித்து பார்ப்போம். இஸ்ரவேல் மக்கள் எப்படிலாம் செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இப்போ இருக்கிற வழி. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து கிட்ட வரும்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 11ஆம் வசனத்தை வாசிச்சிரலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, முதல் முறுமுறுப்பு மோசேயை பார்த்து என்ன சொல்றாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பாருங்க, கஷ்டப்பட்டு அவங்கள போட்டு உபத்திரவத்திலையும் அடியிலையும் அடிமைத்தனத்திலும் இருந்தவர்களை கர்த்தர் என்ன செஞ்சார், 10 வாதைகளை காண்பித்து அவங்கள கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடனே எல்லாரும் பாட்டு பாடினாங்க, கர்த்தரை பாடுவோம் அவர் மகிமையை வெற்றி சிறந்தாருன்னு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பின்னாடி என்ன வந்துட்டான், யார் வந்துட்டா, பார்வோன் பெரிய பெரிய தலைவர்களையும் பெரிய பெரிய ரதங்களையும் குதிரை சேனைகளையும் எடுத்துக்கொண்டு பின்னாடி வர்றதை பார்த்த உடனே அவங்க மனசு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. பயம் வந்த உடனே 16வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், உன் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு அப்படின்னு என்ன செஞ்சிடும், செங்கடல் 2ஆ வழி விட்டுரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஐடியாவை பாருங்க, ஆண்டவருடைய ஐடியா நமக்கு புரியாது. ஹல்லேலூயா. வராங்க, இஸ்ரேல் மக்கள் பார்க்குறாங்க, 2 பக்கமும் மதில் மாதிரி நிற்கிது, போயிட்டாங்க. ஹல்லேலூயா. பார்வோனுக்கு மந்திரவாதி உண்டு. வரான், பார்வோன் பார்க்குறான், 2 பக்கமும் தண்ணி என்ன செஞ்சிருக்கு, செவுறு மாதிரி நிற்கிது. உள்ளே வரலாமா, மேயை கம்மின்னு கேட்டிருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி அவன் பாட்டிலே செங்கடலில் நுழைஞ்சிட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், என்ன தண்ணி நிற்கிது, நான் போகலாமா வேண்டாமா, யாரையாவது கேட்டிருக்கலாம், அவங்க தெய்வத்தையாவது வணங்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் தெரியாமல், ஆண்டவருடைய யுத்தம் என்னன்னு தெரியாமல் என்ன செஞ்சிட்டான் பார்வோன், 2 பக்கமும் மதில் மாதிரி இருக்கும் பொழுது அவன் பாட்டிலே உள்ளே போயிட்டான் தண்ணிக்குள்ளே. ஹல்லேலூயா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்றும் இல்லையே. ஆனால் ஆண்டவர் பாருங்க, கத்தியும் இல்லை ரத்தமும் இல்லை, ஆனால் யுத்தம் வந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா. 26வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 26. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார்.
ஹல்லேலூயா. இதில் தான் பார்வோனை குறித்து சங்கீதத்தில் சொல்றார், பார்வோனையும் அவனுடைய சேனையையும் முறியடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுக்கல, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்கு இல்லை? இஸ்ரேல் மக்களுக்கு இல்லை. உடனே மோசிட்ட போய் எனக்கு பிரேத குழி இல்லையா, என்னை சாகிறதுக்காக நீ கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு டைமும் அவர் முறுமுறுக்க பார்த்து பார்த்து என்ன செஞ்சிருவார்? அவர் ரொம்ப என்ன செய்வார்? துக்கப்படுவார். ரெண்டாவது முறுமுறுப்பை குறித்து பார்ப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15:22 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. 3 நாள் தண்ணி குடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. வந்த உடனே கொஞ்சமா தண்ணி இருக்கு, போய் பார்த்தா எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. ஹல்லேலூயா. உடனே இது என்ன செய்யலான்னு கேட்டிருக்கலாம். மோசே நீங்க தண்ணீரை ரத்தமாக்குனீங்க, நீங்க ஏதாவது பிரேயர் பண்ணுங்களான்னு கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? வாசிங்க 24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். போதும். மோசேயை பார்த்து என்ன செஞ்சாங்க? உடனே ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். கேட்கிற விதம் இருக்கு. முறுமுறுப்பு எனி டைம் முறுமுறுப்பு, என்ன செஞ்சாலும் முறுமுறுப்பு. கர்த்தர் எத்தனை அற்புதம் செஞ்சாலும் என்ன வரல உங்களுக்கு? விசுவாசம் வரவே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எத்தனை ப்ரேயர் அட்டன் பண்ணாலும் அது வேஸ்ட். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் எத்தனை ப்ரேயர் அட்டன் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். செஞ்சாதான் கர்த்தர்னு சொல்கிறது விசுவாசம் கிடையாது. செய்யலைனாலும் என் தேவன் தான் சொல்கிறது தான் விசுவாசம். அதுதான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன்? பிரியமாக இருப்பேன். அதை விட பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? இதை தப்பிக்க அவர் வல்லவர், அது விசுவாசம். தப்பிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன்? நீ நிறுத்தின பொருட்சலையை நான் வணங்க மாட்டேன். அதுதான் அன்பு. விசுவாசம் முக்கியமா, அன்பு முக்கியமா? இவைகளில் எது தான் பெருசு? அன்பே சிறந்தது. ஹல்லேலூயா. செய்யலைனாலும் நான் பரவாயில்ல, என்ன தான் செய்வேன்? நீ நிறுத்தின பொருட்சலையை நான் என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன்னு சொல்கிறது தான் அன்பு. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம் என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு நம்ம அன்பு கூறும் பொழுது நமக்கு நடக்கலைனாலும் என்ன வராது? முறுமுறுப்பு வராது. நமக்கு ஒரு காரியம் தோல்வியில் முடிஞ்சாலும் நமக்கு என்ன வராது? முறுமுறுப்பு வராது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்து 16ஆம் பாயிண்ட்டை பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லாருக்குமே பயங்கர பசி வந்துருச்சு. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, வாசிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவளிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, நாங்கள் எங்களை எப்போ பார்த்தாலும் மோசேட்ட போய் எங்களை பட்டினினால் கொல்லும்படி எகிப்திலிருந்து என்னை நீ வரவழைச்சியா? எதுக்காக இருந்தாலும் அவங்க என்ன தான் சொல்லுவாங்க? என்னை ஏன் கூட்டிகிட்டு வந்த எகிப்திலேருந்து எங்களை ஏன் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அங்கே அவர்களுக்கு மன்னாவை வருஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். மன்னாவை ஆண்டவர் அவங்களுக்கு தருவார். மன்னாவை என்ன செய்கிறார்? இந்த இடத்துல அவர்கள் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? மன்னாவை என்ன செய்யணும்? போய் 6 நாள் என்ன செய்யணும்? அதை பொறுக்கணும். உணவு இல்லைன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்களுக்கு மன்னாவை வருஷிக்க பண்ணார். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு நீங்கள் தெரியுமான்னு தெரியல. 40 லட்சத்துக்கு அதிகமானவர்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ₹1 காசுனா எத்தனை லட்சம் தேவை? இயேசுவுக்கு 40 லட்ச ரூபா தேவை. ஒரு நாளைக்கு வெறும் ₹1 மட்டும் செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? பெரியவரா சிறியவரா? இன்னைக்கு கூட வசனத்தில் வாசிச்சோம்ல, அவரை போல தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. 40 லட்ச ரூபா தேவை வெறும் ₹1 காசு போட்டா. அப்போ 3 வேளை சாப்பிட்டாங்கன்னா ₹3 ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்குன்னா எவ்வளோ? 1,20,00,000 தேவை. ஹல்லேலூயா. இயேசுகிட்ட எங்கே இருந்துச்சு காசு? சொல்லுங்கள் பார்ப்போம். ₹1 யாராவது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவ்வளோ பேர் என்ன செய்யலை? அவங்களுடைய வஸ்திரம் கூட என்ன செய்யலை? பழசா போகலை. எல்லாத்தையும் திருப்தியாக நடத்தினார். ஹல்லேலூயா. நான் கூட யோசிப்பேன், சில எங்கள் அப்பாவை பார்த்து கூட நான் இப்படி சொன்னேன்.
நான் இன்னைக்கு 2 கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என்னால் குடும்பத்தை நடத்துறதே கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் எந்த கம்பெனிலையும் இல்லை, 10ஆவதுக்கு கடன் வேற, எப்படி படிக்க வச்சு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய அப்பா நமக்கு செலவு பண்ண எல்லா காசையும் திருப்பி தானே நம்மளால் தர முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன குழந்தையிலேருந்து 6 மாதத்துலேருந்து இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். இன்னைய வரைக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்ருப்போம், எத்தனை அளவு சாப்பாடு சாப்பிட்ருப்போம், எத்தனை பிரியாணி சாப்பிட்ருப்போம், எத்தனை ட்ரெஸ் வாங்கியிருப்போம். எல்லா காசையும் நீங்கள் திருப்பி தானே நம்ம அப்பா கேட்டால் தர முடியுமா? தர முடியாது. எந்த ஒரு மனுஷனாலையும் தர முடியாது. எந்த ஒரு மனிதனாலையும் நம்ம அப்பா நமக்கு செஞ்சதை என்ன செய்ய முடியாது, திரும்ப தர முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்திட்டார். நாம் பதிலுக்கு அவருக்கு என்ன தர முடியும்? ஒன்றுமே தர முடியாது. நம்மளுடைய உள்ளத்தை தான் தர முடியும். ஹல்லேலூயா. 40 லட்சம் பேரை என்ன செஞ்சார்? ஒவ்வொரு நாளும் அவங்களை என்ன செஞ்சார்? வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு இன்னொரு பரீட்சை வைக்கிறார். இந்த இடத்துல அவர் சொல்வார். 7வது வசனத்தை வாசிங்க. விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார். இதுதான் முறுமுறுப்பு. பசி வரும்போது முறுமுறுப்புங்கிறாங்க. ஒரு பசி வரும்போது அதை ஜெபிக்க தெரியல, அதை மோசைட்ட கேட்குற விதமாக கேட்க தெரியல, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியல. உடனே போய் மோசையை பார்த்து பட்டினியால் கொல்லும்படி நீ கூட்டு வந்தியா, தாகத்தினால் கொல்லும்படி நீ கூட்டு வந்தியா, பார்வோனுடைய ரதங்கள்லாம் பின்னாடி வருது, அவங்கள்ட்ட என்ன செய்ய சொல்கிற, வெட்டுப்பட்டு சாகும்படி கூட்டு வந்தியான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. 4வது பாயிண்ட்டை வாசிக்கலாம். 4வது முறுமுறுப்பு அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லெக்கத்தின்படி அவரவர் தந்தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது? அடுத்த நாள் காலைக்கு நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரோட இந்த மன்னாவை நீங்க என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்கக்கூடாது. நாளைய தினத்தை குறித்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவங்க இருந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? உடனே அதை கேட்காமல் ஒரு சிலர் போய் என்ன செய்வாங்க? அந்த மன்னாவை சேர்த்து வைப்பார்கள். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அது என்ன செஞ்சிடும்? பூச்சி பிடிச்சி புழு பிடிச்சி போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, இவ்வளோ மன்னா, இவ்வளோ என்னுடைய அதிசயங்களை நான் அவங்களுக்கு காண்பித்தும் என்னை 10 முறை அவங்க என்ன செஞ்சாங்க? பரீட்சை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. மன்னாவை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? அதை சேர்த்து வைக்கணும். நாளைக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு மன்னா வரலன்னா என்ன பண்ணுறது? இதுதான் அவங்களுடைய விசுவாசம். இன்னைக்கு மன்னா வந்துச்சு, சாப்பிட்டோம். இயேசு எப்படி ஜெபம் பண்ணார் சொல்லுங்க? அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும். நாளைக்கு எனக்கு என்ன அப்பம் தருவீங்கன்னு பிதாவை ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணல. பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க அடுத்த நாளை குறித்து கவலைப்படுறாங்க. இப்போ 22வது வசனம். இது வந்து ஒரு முறுமுறுப்பு. அடுத்த முறுமுறுப்பு, ஓய்வு நாளில் நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது? மன்னாவை பொறுக்கக்கூடாது. நிறைய பேர் ஓய்வு நாளில் பொறுக்க போயிடுவோம். ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது? எதையுமே என்ன செய்யக்கூடாது? மன்னாவை பொறுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 6 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும்? சேர்க்கணும். 6வது நாள் நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையானதை முன்கூட்டி என்ன செய்கிறார் ஆண்டவர்? சேர்த்து வைக்க சொல்கிறார். அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது அன்னைக்கு 6வது நாள் பொறுக்கணும் மன்னா மட்டும் என்ன செய்யாது? அடுத்த நாள் காலையில் கெட்டு போகாது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 23வது வசனம், எப்படி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் தராருன்னு பாருங்க. ஆனால் நம்மள அநேகர் என்ன செய்யறதில்ல? ஞாயிற்றுக்கிழமையை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை. வாசிக்கலாம் வசனத்தை. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு கிளம்பும்போது எப்படி கிளம்பணுங்கிறத பாருங்க. எப்படி கிளம்பணும்? நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, வெவிக்க வேண்டியதை வெவித்து, மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். ஏன்பா சர்ச்சுக்கு லேட்டு? அடுப்பில் பொங்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா சர்ச்சுக்கு லேட்டு? சமைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்பா சர்ச்சுக்கு லேட்டு? நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க, சமைச்சிட்டு இருந்தேன். சமைக்கிறதுனால சர்ச்சுக்கு வராமல் போனவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா ஏதோ ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருந்த மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சமைச்சு வச்சுட்டு வந்தீங்க? போய் தான் சமைக்கணுமா? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்கூட்டியே எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்?
சமைச்சு வச்சிடணும். வெவிக்க வேண்டியதை வெவிச்சு, சுட வேண்டியதை சுட்டு, சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு என்ன செய்யணும்? ஓய்வு நாளை அசட்டை பண்ணாமல் வரணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, மோசே என்னதான் அற்புதம் சொன்னாலும் பார்த்தாலும், என்னதான் மோசே கத்துனாலும், ஜனங்களுடைய கழுத்து என்ன கழுத்து? வணங்காத கழுத்து. எப்பவுமே கீழ்ப்படியாத ஜனம். அவங்களுக்கு ஆண்டவர் வச்ச பேர் என்னது? வணங்கா கழுத்துன்னு பைபிளில் எத்தனை தடவை வருதுன்னு போட்டு எழுதி பாருங்க. எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் அவங்கள என்ன செய்வார்? நெத்தியில் எழுதி ஒட்டின மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம், வணங்கா கழுத்துள்ள ஜனம். அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, 27வது வசனம் வாசிங்க. 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். 10 தடவை அப்பயும் அப்படிதான் சொல்றாரு. முன்கூட்டியே சொல்றாரு, இவ்வளோ அதிசயங்களை செய்கிறேன், இவ்வளோ அற்புதங்களை செய்கிறேன், ஆனால் என் ஜனங்கள் ஒரு நாளும் என்ன செய்யறதில்ல, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நான் சத்துருக்களை விளக்குனேன், சத்துருக்களை நான் என்ன செஞ்சேன்? மடங்கடிச்சு போட்டேன், கேட்குற மண்ணாவை கொடுத்தேன், இறைச்சியை கொடுத்தேன், என் தண்ணியை கொடுத்தேன். ஆனால் ஒரே ஒரு நாள் எனக்காக கொடுன்னு சொன்னேன், ஆனால் அதை கூட ஜனங்களால் என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. ஹல்லேலூயா. 6 நாளும் நீங்கள் வேலை செய்யலாம், ஆனால் 7வது நாள் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அதுவும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் வந்து நம்ம என்ன செய்யணும்? அவரை மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரேல் மக்கள் சில பேர் 6வது நாளே 2 மடங்கு சேர்த்து வச்சுருப்பான். 7வது நாளும் போய் என்ன செய்யலாம்? போகலாமான்னு பார்ப்பான். எங்கள் சர்ச்சுக்கு சில கொத்தனார் ஒருத்தர் வந்தார், ரசிக்கப்பட்டவர். நல்லா தான் வந்துட்டு இருந்தார். திடீர்னு சர்ச்சுக்கு வரல. போய் என்னன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 1000 ரூபா பிரதர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் வேலையை விட்டேன், எனக்கு 1000 ரூபா நஷ்டம். எப்படி பாருங்கள், ஒரு 1000 ரூபா காசுக்காக. அப்போ நாங்கள் நிற்கிறேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என் பிஸ்னஸை திறந்தா எனக்கு நல்ல லாபம். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் லீவில் என்ன செஞ்சுருப்பாங்க? வீட்டில் இருந்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் தெரியுமா என் கடைக்கு வந்துட்டு பூட்டி இருக்குன்னு சொல்லி திரும்ப போகிறாங்க? காசுக்காக என்ன செய்யக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமை விடக்கூடாது. ஹல்லேலூயா. காசு அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், ஆத்துமாவை எப்படி சம்பாதிக்கிறது? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 6 நாள் பொறுத்து போகாது. ஆண்டவருக்கு கொடுத்தது, நமக்கு கொடுத்த டைம் 6 நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது? சிலர் திருவிருந்துக்கு மட்டும் வந்தால் போதும், அதுக்கு தான் நான் கொரிந்தியரில் வாசித்தேன், அதை எடுத்தால் மட்டும் பரலோகம் போகலான்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஹல்லேலூயா. அவங்க மேலேயும் தேவன் என்ன செய்யலை? பிரியமாய் இல்லை என்று சொல்லி வாசித்தோம். ஹல்லேலூயா. இப்போது அடுத்து 6வது முறுமுறுப்பை குறித்து பார்ப்போம். 6வது முறுமுறுப்பை குறித்து பார்ப்போம். அவங்களுடைய அற்புதங்களை கண்டும் ஜனங்கள் எப்படி முறுமுறுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்காமல் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு கூட வாதாடினார்கள். நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிருங்க. ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவறமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவறத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். எகிப்திலிருந்து வெளியில வரணும்னு ஜெபம் பண்ணது யாரு? எகிப்திலிருந்து வெளியில வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணது யாரு? இஸ்ரவேல் மக்கள் தான். பெருமூச்சு விட்டு அழுதாங்க. அப்போ கர்த்தர் மோசேயை எழுப்பினாரு, கஷ்டப்பட்டு கொண்டு வராரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க மோசேயை எப்படி குத்தி காமிச்சாங்க? உன்னால தான் எனக்கு இப்படி நடந்துச்சு, உன்னால தான் இப்படி நடந்துச்சு, உங்களால் தான் இப்படி நடந்துச்சு, என்னை ஏன் நீங்கள் தண்ணி இல்லாமல் சாகடிக்கும்படி என்னை கூப்பிட்டு வந்தீங்க, நானும் என் ஆடு மாடும் என் பிள்ளைகளும் சாகும்படி நீர் ஏன் எங்களை அழைத்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவரை முறுமுறுக்கிறார்கள் மோசே. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான காரியம், இப்போ மோசே என்ன செய்கிறாரு? தன்னுடைய கோலை கையில் வச்சுக்கிட்டு கண்மலையை பார்த்து என்ன செய்கிறார்? ஓங்கி அடிக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் கண்மலையை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறார். நான் கண்மலையின் மேலே போய் நிற்பேன், நீ என்ன செய்யணும்? கண்மலையை அடிக்கணும்.
நான் உங்கள்ட்ட உனக்கு கேட்குறேன், எரிகோ மதில் ஆண்டவர் துதிச்சு என்ன செஞ்சார்? தகர்த்தினார். ஒருவேளை நீ கண்மலையை பார்த்து ஜோமுன்னு சொல்லியிருக்கலாம், கண்மலையின் மேலே கையை வச்சு ஜோமுன்னு தண்ணி வரும்னு சொல்லியிருக்கலாம், அல்லது எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு பாட்டு பாடுங்க உங்களுக்கு என்ன வந்துடும்? கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்துடும்னு சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. நான் கண்மலையின் மேலே போய் நிற்பேன், நீ கோலால் அடி, அதுக்கப்புறம் உனக்கு என்ன உண்டாகும்? தண்ணீர் வரும். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதை வாசிங்க. அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். ஆண்டவர் அடிக்கிறதுக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் பூமிக்கு வந்து ஒரு முறை மரிக்கணும், தன்னுடைய ரத்தத்தை ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்னு வாசிச்சோம்ல, அதை பானம் பண்ணணுங்கிறது ஆண்டவருடைய கொள்கை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிக்கிறவர்களுக்கு ஐயோ. பழைய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் எல்லா சத்தியத்தையுமே புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாசிங்க 4வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவனோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை சாட்டையினால் அடிச்சாங்க, ஆண்டவரை முள்முடியினால் அடிச்சாங்க, அவரை துப்பினாங்க, அவரை கொட்டுனாங்க, கடைசியில் ஒரு ஈட்டியை எடுத்து விழாவில் குத்துனாங்க, ரத்தமும் தண்ணீரும் வெளியில் வந்துச்சு. ஹல்லேலூயா. எதுக்காக? நாம் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கணும்னு. ஹல்லேலூயா. பாருங்க, மோசேயை பார்த்து ஒப்பு கொடுக்குறார். நான் நிற்கிறேன், நீ என்னை அடி, இந்த ஜனங்களுக்காக நான் அடிக்கப்படுறேன், இந்த ஜனங்களுக்காக நான் ரத்தம் சிந்துறேன். மலையை தொட்டு ஜோம் பண்ணியிருக்கலாம், உன் கோலை நீட்டுன்னு சொன்ன உடனே அங்கே என்ன வந்துச்சு? கடல் 2ஆ பிளந்துச்சு. திரும்ப உன் கோலை நீட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, மனுஷரால் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போயிற்று. அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சாங்க? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சாங்க? நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம யாரை நம்ம சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை தனது சொந்த தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதுதான் பாக்கியம். வீடு வாங்குறதும் இடம் வாங்குறதும் பாக்கியம் கிடையாது, அதெல்லாம் 2வது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெரியாமல் வாழ்கிற நீங்கள் பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். கர்த்தரை தெரிஞ்சு கொண்ட நாம தான் யார்? பாக்கியம் உள்ளவர்கள். 2வது தடவை கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? கண்மலையை பார்த்து பேசும் பாரு. அதாவது இயேசு ஒரு தடவை தான் அடிக்கப்படணும், ஆனால் இவன் மோசை என்ன பண்ணிடுவார்? இருக்கிற டென்ஷனில் கண்மலையை பார்த்து என்ன செஞ்சிருவார்? திருப்பி அடிச்சிருவார். அப்போவும் தண்ணி வந்துச்சா வரலையா? வந்துச்சு. ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவராச்சே. ஆண்டவரை 2வது தடவை என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். ஒரு முறை அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரிக்கணும் என்பது தேவனுடைய திட்டம். 2வது தடவை இயேசுவை அடித்தது தவறு, மோசே அடித்தது. அதனால தான் மோசே கானானுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ கானானை பார்ப்பேன், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டேன்? கானானில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் ரெண்டாவது ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறவங்க. இவங்கெல்லாம் யாரு? இயேசுவே வேண்டான்னு மறுதளிச்சவங்க. இப்படி மறுதளிக்கிறவங்க எப்படி மோசே 2வது தடவை கண்மலையை அடித்தானோ அதே மாதிரி மறுதளிக்கிறவங்கள மறுபடியும் புதுப்பிக்க கூடாது. மோசையால் கானானுக்குள்ளே போகவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன செஞ்சுட்டான்? மீறிட்டான். ஒருவேளை நாம் ஆண்டவரை 2வது முறை சிலுவையில் அறையிறோமா? மறுதளிக்கிறோமா? முறுமுறுக்கிறோமா? யோசித்து பாருங்க. நமக்காக ஆண்டவர் அப்படியே யோசித்து பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அடிங்க அப்பொழுது தருவான் நான் சொன்னார். மோசே என்ன சொன்னார்? இந்த கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையை பார்த்து பேசு, நான் உனக்கு தண்ணீர் தரேன்னு சொன்னார். ஆனால் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ கேளு, உங்கள் பிதாக்கள் பொல்லாதவனாகி உங்களுக்கு உங்களுடைய பிதா நல்லதை கொடுக்கும் பொழுது நான் தர்றது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு நல்லதை தரும் பொழுது உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அல்லது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பிசாசு கல்லை கொடுப்பான். பிசாசு கல்லை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் கல் மனதா?
கிடையாது பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை நீங்கள் மறுபடியும் துக்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா மறுபடியும் அவரை நீங்கள் ஆணையை எடுத்து அடிக்கிறதுக்கு சமம். நீங்கள் ஆண்டவரை புறக்கணிச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? மோசே செய்த தவறை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜாக்கிரதையாக காணப்படணும். மறுதளிக்கிறதுனா என்ன? ஆமாம் போ அப்புறம் போய்க்கலாம், அதுதான் மறுதளிக்கிறது. அந்த ஒரு செகண்ட் நீங்கள் என்ன செய்கிறது? ஒரு விவோட்ட கையெழுத்து வாங்க போங்க, அந்த விவோவால் ஒரு நிமிஷத்தில் அந்த கையெழுத்தை போட்டு நம்மள்ட்ட தர முடியும். ஆனால் வேணும்னே நிற்க வைப்பார், பார்த்துருக்கீங்களா? வேணும்னே அப்படியே அதை தடவி பண்ணுவார். அதுதான் மறுதளிக்கிறது, அலட்சியம் பண்ணுறது. ஆண்டவர் அலட்சியம் பண்ணுறது தான் மறுதளிக்கிறது. ஒரு பேப்பர் வாங்கி இதுவா இந்தாங்க சைன் இந்தாங்க சார்னு அனுப்புறதுக்கு அவனுக்கு என்ன வரல? மனசு வரல. அதுதான் அலட்சியம் பண்ணுறது, வேற ஒன்றும் கிடையாது. மறுதளிக்கிறதுனா இதுதான். ஒரு செகண்டில் செய்கிறத 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறாங்களே, குழந்தையோட நிற்கிறாங்களே, எந்த ஒரு சொரணையுமே இருக்காது. ஏன்னா அவங்களோட இருதயம் என்ன ஆயிடுச்சு? உணர்வு இல்லாத படிக்க அவங்களோட இருதயம் இருள் அடைஞ்சு போயிருக்கு. ஹல்லேலூயா. சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இப்போ கண்மலை புரியுதுங்களா? அந்த கண்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் அவங்க எச்சித்தது போல நாம் எச்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன்னு புரிஞ்சிருச்சா? எவ்வளவு அழகாய் ஆண்டவர் கண்மலையாகிய இயேசு நம்மளை வழி நடத்துகிறாருன்னு பாருங்கள். சகரியா 13ஆம் அதிகாரம், சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். நமக்கு ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அதுதான் என்னது? ஆண்டவருடைய ரத்தம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திறக்கப்பட்ட ஊற்றை வச்சிருக்கிறாரு. உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மருந்து இருக்குது, ஆண்டவருடைய ஊற்று. ஹல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவருடைய ஊற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்க. கடன் பிரச்சனையை பார்த்து ஜோம் பண்ணுங்க. என் கடன் பிரச்சனையை தீரணும்னா உங்களுடைய ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு நிச்சயமாக அது முடியும். உங்களுக்கு வியாதி இருக்கா? உங்களுடைய ஊற்று, உங்களுடைய ரத்தத்தை என்ன செய்யணும்? எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய ஊற்றை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை, தண்ணீரும் ரத்தமும் என்ன செஞ்சுது? அவருடைய உள்ளத்திலேருந்து விழாவிலிருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், பைபிளில் இயேசு எந்த இடத்துலையுமே விக்கிரகத்தை பற்றி பேசவே இல்லை. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? புதிய ஏற்பாட்டில் விக்கிரகம்ன்ற வார்த்தையே இயேசு உச்சரிச்சதே இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க வெளியில் ஸ்ட்ரீட் மீட்டிங்கில் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனையை தாக்கி பேசுகிறது. இயேசு எங்கேயாவது விக்கிரக ஆராதனையை தாக்கி பேசினாரா பாருங்க? அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதை வீடியோ எடுத்து போட்டு தேவையில்லாத சண்டையை தூண்டி விடுறதே ஊழியக்காரங்க தான். இயேசு எங்கேயாவது விக்கிரக ஆராதனை பற்றி விலகி ஓடுங்கள் பேசினாரா? விக்கிரக ஆராதனையை வணங்காதீங்க அப்படின்னு சொன்னாரா? ஏன் நீங்கள் தூபம் காட்டுறீங்கன்னு சொன்னாரா? ஒன்லி சுவிசேஷம். ஹல்லேலூயா. சகே வீட்டுக்கு போய் சாப்பிட தான் செஞ்சார், அவன் மனம் திரும்பிட்டான். நீங்கள் போய் சாப்பிட்டாலே போதும், அவன் மனம் திரும்பிடுவான். ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டு மணிக்கணக்காக ஜெபிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. போய் சாப்பிட்டாரு, உடனே அவன் வந்து சொல்கிறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? யோவான் சொல்கிறாரு, நீங்கள் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஆயக்காரரும் பரிசேயரும் பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக யார் இடத்துல பணம் வாங்காதீங்க. உடனே அவங்க வந்து சொன்னாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? பவுலை ஆண்டவர் சிறைப்பிடிச்சிட்டாங்க, ஜனங்கள் சிறைப்பிடிச்சிட்டாங்க, சேவகர்கள். கதவு திறந்துருச்சு, பவுல் ஓடலை. உடனே ஓடியாந்து என்ன சொன்ன? ஆண்டவர் மாரே, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? எங்கேயாவது விக்கிரக ஆராதனை பற்றி பேசினாங்களா? சகீவுகிட்ட கேட்டாங்களா? உன் வீட்டில் ஏன்ப்பா அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய ஊற்று உள்ளே போச்சுன்னா தானாகவே அவங்களே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. நாம் தூக்கி போட தேவையில்லை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அந்த 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அழிப்பேன்னா கையால் இயேசு தூக்கி தூர போட மாட்டார், அவங்க பார்ட்டியே தூக்கி தூர போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு மட்டும் ஆண்டவர் வந்துட்டாருன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் யார் தூக்கி போடுவா? நீங்களே தூக்கி போட்டுருவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அது. சகை வீட்டில் போய் ஒரு சுவிசேஷம் சொன்னாரா? எவ்வளோ பேர்த்துட்டு வட்டி வாங்கியிருக்க, உன் வீட்டில் என்ன சாப்பிட்ட கூப்பிட்டே, உனக்கு அறிவு இருக்கா, அதாவது கேட்டாரா? எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்டாரா, உனக்கு எத்தனை பேர்த்தோட நீ விபச்சாரம் செஞ்சானா கேட்டார்? எதுவுமே கேட்கல. அவளே சொல்கிறா, நான் மேசியாவை கண்டேன்னு. ஹல்லேலூயா. நான் தான் மேசியான்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. பாருங்கள், நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு அவர் என்ன செய்யலை?
சமாரியா ஸ்திரீக்கு சொல்லவே இல்லை, ஆனால் அவங்களாவே ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்னது, நாம் சத்தியத்தில் கரெக்டாக இருந்தால், நாம் ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே ஜோம் பண்ணாலே போதும், அங்கே சாப்பிட்டாலே போதும், அந்த வீடு என்ன செய்யப்படும், ரட்சிக்கப்பட்டுரும். போயிட்டு அவங்க குடும்பத்தை போட்டு இழுத்து மைக்கில் போட்டு திட்டி அவங்கள சங்கையாக பேசி சண்டையை உண்டு பண்ணி வீணாக்கிற ஊழியம் தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப டீசெண்டானவர். ஒரு இடத்துல கூட நானும் பார்க்குறேன், விக்கிரகன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. அவருக்கு தெரியும் நான் போனால் எல்லாம் தானாக போயிடும்னு. ஹல்லேலூயா. நான் போனேன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும், தானாகவே போயிடும். போய் எதுவும் எடுத்து போடவே அவர் சொல்லலை பாருங்கள். போகிறாரு, வஸ்திரத்தை தொடுறாங்க, சுகமாகுது, கூட்டம் சேருது. போகிறான், கண்ணு திறக்கப்படுது, கூட்டம் சேருது. போகிறாங்க, அவனே பாவத்தை அறிக்கையிடுறான், கூட்டம் சேர்றான், கூட்டம் சேருது. ஆயக்காரர் வீட்டிலும் பாவி வீட்லையுமே சாப்பிட்றாங்களே, அடுத்த நாள் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு இயேசுக்கு முன்னாடி வரான், கூட்டம் சேருது. எங்கேயுமே அவர் என்ன செய்யலை, காஸ்பலை மட்டும்தான் சொன்னார். அவருடைய வழி ரெண்டே வழி தான், ஒன்று சுகம் அளித்தல், இன்னொன்று அன்பு செலுத்துதல், நன்மை செய்தல். ஹல்லேலூயா. இதை ரெண்டை பண்ணாலே என்னது தானாக போயிடும், விக்கிரக ஆராதனை போயிடும். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் திறக்கப்பட்ட ஜீவ ஊற்று. நமக்காக அவர் என்ன செஞ்சார், ரத்தம் சிந்தி நமக்கு இந்த காரியத்தை செய்து வைத்தார். அப்போது என்னது, கண்மலையின் தண்ணீரை குடித்து அவங்க என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தார்கள். இது நமக்கு 6வது முறுமுறுப்பு. ஹல்லேலூயா. தயவு செய்து வீட்டில் போய் யோவான் 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. ஜீவ அப்பம் நானே. பழைய ஏற்பாட்டு அப்பத்துக்கும் புதிய ஏற்பாட்டு அப்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பேசணும்னு ஆசை, டைம் இல்லை. தயவு செஞ்சு படித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு திராட்சரசத்துக்கும் இயேசுவின் ரத்தத்துக்கும் படித்து பாருங்கள். கண்மலையையும் புதிய ஏற்பாட்டு கண்மலையையும் எல்லாமே அப்படியே பொருந்தும். ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். நான் கொடுக்குற இந்த சரீரத்தையும் என்னுடைய பானத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு கடைசி நாட்களில் நான் என்ன செய்வேன், எழுப்புவேன். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க, ஆனால் மரிச்சாங்க. நான் கொடுக்குற அப்போ நீங்கள் மரணத்தை காண மாட்டீங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள், திராட்சரசத்தை குறித்து படித்து பாருங்கள். எல்லாமே 100% அப்படியே பொருந்தும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எடுத்து பேச இது டைம் இல்லாதனால இப்போ நம்ம 7வது முறுமுறுப்பை நோக்கி போகலாம். 7வதாக அவங்க செஞ்ச காரியத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். இன்னும் நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இததான் 1 கொரிந்தியர்ல பவுல் நமக்கு சொல்கிறார். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். போதும், உன் ஜனங்கள் நீ வழி நடத்திட்டு வந்த இவ்வளோ அற்புதங்களை காண்பிச்ச, கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வச்ச, ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கண்மலையை வணங்காமல் கர்த்தரை வணங்காம ஒரு கண்ணுக்குட்டியை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும் பாருங்க. இவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்தார், இவ்வளோ அற்புதங்களை செஞ்சார், பிரத்யட்சமாய் அநேக அற்புதங்களை செஞ்சார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு, எவ்வளோ காரியங்களை பார்த்தோம். அப்பயும் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய கழுத்து. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 9வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன். போதுங்களா? ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் செஞ்சும் ஒருத்தவனாவது கண்ணுக்குட்டியை தடுத்தானா செய்ய வேண்டான்னு அவ்வளோ பேத்த விடுங்க. ஆரோனுக்கு எங்கே போச்சு? ஆரோன் அற்புதங்களை செஞ்சானே, கர்த்தருக்கு அவன் வாயாய் காணப்பட்டானே, அவனே போய் என்ன செய்யறான், கண்ணுக்குட்டியை வார்ப்பிக்கிற அளவுக்கு அவங்களுடைய கழுத்து வணங்கா கழுத்துள்ள ஜனம். அவர்களைப் போல விக்கிரக ஆராதனைக்கு போயிடக்கூடாது, குடிக்கிறதுக்கு போயிடக்கூடாது, அவர்களைப் போல என்ன செய்யக்கூடாது, விளையாடுறதுக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களைப் போல இச்சிக்கக்கூடாது. அப்படியாக நம்மளை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த வசனத்துக்கு போகலாம். இன்னும் நமக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக போகலாம். 8வது முறுமுறுப்பை குறித்து பார்ப்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. என்ன முறையிடுறோம்னே தெரியல, சும்மாவே புலம்புவாங்க. எதுக்கு புலம்புறோம் தெரியாது, எதுக்கு முறையிடுற தெரியாது, எதுக்கு ஜோம் பண்ணுறோம், எதுக்கு ஜோம் பண்ணுறோன்னே தெரியாமல் ஜோம் பண்ணுறவங்களும் உண்டு. எதுன்னே தெரியாது, போட்டு முறுமுறுக்கிறது, எனக்கு அதை தாரும் இதை தாரும், அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க ஏது பண்ணீங்க. ஆண்டவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பாருங்கள்.
எதுக்கு முறுமுறுக்கணும்னு இந்த இடத்துல பாயிண்ட் சொல்லப்படலை. ஆனால் சும்மா உட்காந்து முறுமுறுக்கிறாங்க, புலம்புறது. போட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவருக்கு கடுப்பாயிருச்சு. என்ன செஞ்சார் வாசிங்க. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. ஹல்லேலூயா. மோசே ஜனத்துக்காக வேண்டுவது போல நமக்கு என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. எதுவுமே தெரியாது, எந்த பாயிண்ட்டுமே தெரியாமல் முறுமுறுக்கிறவங்களும் உண்டு. சரி, முறுமுறுக்கிறியா, உன் பிரச்சனை என்ன தெரியாது, உனக்கு என்னதான் வேணும் தெரியாது, ஆனாலும் தேவன் மேலே ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது இஸ்ரவேல் மக்களுக்கு. ஹல்லேலூயா. இது 8வது பாயிண்ட். ஹல்லேலூயா. 9வது காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 9வது காரியம் கொஞ்சம் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மோசேயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மோசே எவ்வளோ பொறுமையாக இருந்தால் அவர் இந்த வார்த்தையை சொல்வார் என்பதை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். 9வது ஒரு முறுமுறுப்பை குறித்து பார்ப்போம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பலஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். அதான் பைபிள் சொல்லிச்சு, அவர்களை போல நீங்கள் இச்சிக்க கூடாது. என்ன இச்சை வந்துச்சு பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரரும் திருப்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? எதுக்கு அழுதாங்க? தேசத்துக்காக அழுதாங்களா? சொல்லுங்க, எதுக்கு அழுதாங்க? இறைச்சி சாப்பிடணும்னு அழுதாங்க. எத்தனை பேர் அழுதுருக்கீங்க சொல்லுங்க? தேசத்துக்காக அழுதாங்களா? தேசத்துக்காக திருப்பலி ஜெபிச்சாங்களா? கானானை போய் சேரணும்னு அழுதாங்களா? எதுக்கு அழுதாங்க? சாப்பாட்டுக்கு. எவ்வளோ எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே போய்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் தூதனின் அப்பத்தை கொடுத்தார். அவனே சொன்னான் தேனீட்ட பணிகாரம் போல் அது ருசி இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ சொல்கிறான் அது என்ன மாதிரி இருக்குன்னு. திருப்தி அடைஞ்சவன் தேன் கூட்டை என்ன செய்வானா? மிதிச்சு போடுவான். இப்போது கானானை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் நாளாக வரமாட்டேன்னு ஒரு கூட்டம் உட்காருது. எதுக்கு உட்காருதுன்னு உள்ளே போய் நோண்டி பார்த்தா என்ன சொல்கிறான்? எனக்கு இறைச்சி இல்லை, அதான் அழுவுறேன். அது அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன நினைச்சு பார்க்குறாங்க பாருங்க. அடேங்கப்பா, கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய் சாப்பிடணும்னு ஆசை இருக்கா? அதையும் இதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க பாருங்க. கொமட்டி காய்களையும் கீரையை கூட விட்டு வைக்கல, வெங்காயத்தையும் கர்த்தரை நினைச்சு பாருன்னா எதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க? வீட்டில் உள்ள மல்லிகை சாமானை நினைச்சு பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய, இப்போ புரியுதுங்களா? ஆல்வேஸ் நாட் ஒபேயிங் பீப்புள் அர்த்தம் தருதுங்களா? என்னதான் மூடனை நொய்யோட நொய்யாக குத்துனாலும் அவனோட மூடத்தனம் என்ன செய்யாது? அவனை விட்டு போகவே போகாது. எவ்வளோ சீரியஸான விஷயம், எங்கே போய்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம். மோசே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து மேகஸ்தம்பம் வந்தால் தான் அவர் போக முடியும், இல்லைனா உட்காந்தே கிடக்கணும் கூடாரத்தில். அதெல்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கற்பனையை வாங்கி ஒவ்வொரு நாளும் உங்களை கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். இவங்க கீரைக்கும் வெங்காயத்துக்கும் என்ன செய்கிறாங்க? கலகம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு பேர் என்னது? கலகக்காரர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டாலே உள்ளம் வாடிரும் சிலருக்கு. ஹல்லேலூயா. உள்ளம் வாடி போயிருச்சு. நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதை மாத்திரமும் அதின் நிறம் முத்து போலவும் இருந்தது. இதை பார்த்துருக்கீங்க. அதோட ருசி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை போல இருக்கு. வெறும் எண்ணெயை தூக்கி நாக்கில் வச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க இது தேனீட்ட பணிகாரம், தூதர்களின் அப்பம். ஆஹா, அவ்வளோ ஓடி ஓடி பொறுக்கணானா இல்லையா சொல்லுங்க? அடுத்த நாள் பொறுக்காதான்னு சொன்னார், பொறுக்கினாங்க. 7வது நாள் பொறுக்காதான்னு சொன்னார், பொறுக்கினாங்க. அதெல்லாம் மறந்துட்டு இந்த மண்ணா எனக்கு என்னத்துக்கு? எனக்கு வெங்காயம் வேணும், கீரை வேணும், பூண்டு வேணும், இறைச்சி வேணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க ஆண்டவருக்கு. இப்போ பாருங்க 11வது வசனத்தை வாசிங்க. மோசே எவ்வளோ அழகா சொல்றாரு. கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவனுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை மூளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தரித்தேனோ, இவளை பெற்றது நானோ.
அடுத்து வாசிங்க. இந்த தரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? மோசையோட ஜெபத்தை பாருங்க. எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. பாஸ்டரை பார்த்து என்ன சொல்லி அழுகுறாங்க? என்ன எனக்கு இறைச்சி கொடுன்னு சொல்லி அழுதார்களே. இதை கேட்ட மோசை என்ன ஜெபம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. 16வது வசனம், சாரி 15ஆம் வசனம், சாரி. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு, எனக்கு இந்த ஜனங்களை வச்சுக்கிட்டு மேய்க்கிற இந்த வேலையை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொண்டான். எப்படி ஜெபம் பண்றான் பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன் எனக்கு பதிலாக வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னா இல்லையா ஆண்டவரே? நான் அப்பவே சொன்னேன் என்னை அனுப்பாதீங்க, எனக்கு திக்குவாயி, நான் மந்தனாவு, எனக்கு பேச அறியாதவன், நான்லாம் அந்த ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் தான் என் பேச்சை கேட்கல. இல்லை மோசே, நான் ஒன்றை தான் தெரிஞ்செடுத்தேன்னு வலுக்கட்டாயமாக ஆரோனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து என்னை ஏன் ஊழியத்தில் தள்ளி விட்டீங்க? நிறைய நல்ல ஊழியக்காரங்களுடைய ஜெபம் தான். இந்த ஜனத்தை ஏன் எனக்கு தந்தீங்க? இவங்களை வச்சுக்கிட்டு மேய்க்கவும் முடியல, மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல. பேசாமல் இந்த ஜனங்களை காணாதபடிக்கு என்னை கொன்று போடுங்க. எவ்வளோ துக்கப்பட்டிருப்பான்னு பாருங்க மோசே. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜனத்துடைய மைண்டு, அதாவது அவங்களுடைய புத்தி கேவலமாய் கீழ்த்தனமாய் போயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கு பதிலாக நான் ஊழியத்துக்கு வரலன்னு சொன்னேன், நீங்கள் என்னை கூட்டு வந்துட்டீங்க, பரவாயில்ல. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்துலேருந்து நான் லெஃப்ட் ஆகிக்கிறேன், என்னை கொன்று போடுங்க. யாராவது ஒரு ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டுட்டு சபையை விட்டுட்டு ஓடுனாங்கன்னா அந்த சபை, அந்த மக்கள் தான் பொறுப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்டர் அந்த ஊழியத்தை விட்டுட்டு போறாருன்னு சொன்னார்னா அதுக்கு முழு காரணமும் நீங்கள் தான். இடரல் வருவது கூடாத காரியம். ஆனால் எந்த மனுஷனால் இடரல் வருது அந்த மனுஷனுக்கு ஐயோ. ஒரு ஊழியக்காரருக்கு என்ன தேவை சொல்லுங்க? தலைவலினா அவர் சொல்ல முடியுமா? ஜுரம்னா சொல்ல முடியுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. நான் உங்களுக்கு 3000 மாதம் தரேன், நீங்கள் 3000 எனக்கு வாழ்ந்து காண்பிங்க பார்ப்போம். வாழ்ந்து காமிக்க முடியுமா? முடியாது. ஒரு சின்ன காணிக்கையை வச்சுக்கிட்டு இந்த ஊரில் சொந்தத்தை எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு தனியாக வந்து வாழ்கிறவங்க தான் ஊழியக்காரவங்க. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல் நீங்கள் என்ன செய்யணும்? ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மோசையால் தாங்க முடியல பாருங்கள் அந்த டார்ச்சர். அவனுக்கே அந்த பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனை? ஹல்லேலூயா. நானே சில டைம் யோசிப்பேன், என் அண்ணன் அவன் பாட்டிலே போய் சென்னையில் செட்டில் ஆகிட்டான், சிங்கப்பூர் போகிறான், மலேசியா போகிறான், டூர் சுற்றுறான். நான் யோசிப்பேன், நான் மட்டும் ஏன் ஆண்டவர் இந்த ஊரில் இருக்கணும்னு சுற்றலாம். அப்படி செய்ய முடியாதுல்ல. நினச்ச ஊரில் போய் செட்டில் ஆக முடியுமா? முடியாது. சமீபத்தில் மூணாறு டூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சென்ட் 35,000 எழுதி போட்டிருந்தான். ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. மூணாறு எவ்வளோ அழகான ஊர், பேசாமல் இங்கே போய் உட்காந்துடலான்னு தோணும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் எந்த ஊரை கொடுக்குறாரோ அந்த ஊரில் என்ன செஞ்சாகணும்? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் என்ன செஞ்சாகணும்? ஊழியக்காரங்க மட்டும் இருந்தே ஆகணும், வாழ்ந்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த மோசைய ஜனங்கள் கஷ்டப்படுத்தினது போல நாம் என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. மோசைக்கு பாருங்க, மோசை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆள். தன்னுடைய கையை தூக்கி நெஞ்சில் போடுவான், அது குஷ்டரோகமாக மாறும். திரும்ப தன்னுடைய மார்பில் போடுவான், அது நார்மலாகும். தன்னுடைய கோலை கீழே போடுவான், பாம்பாக மாறும். தன்னுடைய குச்சை வச்சு அவர் என்ன செய்வார்? பல அற்புதங்களை செஞ்ச மனுஷன். ஆனால் அவராலேயே ஊழியத்தில் தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ நமக்கு என்ன தேவை? ஊழியம் செய்யறதுக்கு கிருபை தேவை. ஆனால் மோசை என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? இந்த ஊழியத்தை விட்டு ஓடுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அப்போ அந்த விசுவாசி என்ன பாடுபடுத்தியிருப்பான். விசுவாசிக்கு பேரே பழைய ஆட்கள் சொல்லுவாங்க விஷ ஊசின்னு. எவ்வளோ உண்மை பாருங்க அது. ஹல்லேலூயா. மோசையை பாருங்க, தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவங்களுடைய விசுவாசிகளுடைய டார்ச்சர் அவங்களுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் பாருங்க, 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்று எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. 21வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஆண்கள் மட்டும் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். பாருங்க,
கடலையே அள்ளிட்டு வந்து கொடுத்தாலும் இவங்க என்ன செய்ய மாட்டான், திருப்தி அடையவே மாட்டான். எதை வேணாலும் என்ன செய்யலாம், எவ்வளோதான் கொடுத்தாலும் சாப்பிட வச்சாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறுபடியும் முறுமுறுக்கு தான் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார், காடைகளை என்ன செஞ்சார், பாளையத்துக்கு நேராய் அனுப்பினார். சாப்பிட்டே செத்து போனான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். போதும். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத்தத்தாவா என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இச்சை பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. பிறனுக்குண்டான ஒரு குண்டு ஊசியை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. நீ 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 போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் என்ன செய்யணுமா, கத்தியை வை. போஜனத்தின் மேலே இச்சை வரக்கூடாது, போஜனத்தின் மேலே இச்சை வரக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி தான் என்ன பண்ணிட்டாங்க, சிம்சோன் ஒரு தேன் கூட்டை பார்த்த உடனே போய் விழுந்துட்டான். அந்த ஒரு நிமிஷம் அவன் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யலை, அவன் யோசிக்கவே இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. சாப்பாட்டு மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாது, இச்சை இருக்கவே கூடாது. கடவுளே இல்லைன்னு சொல்கிற மனுஷனுமே சொல்கிறான், ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா, அதை கூட்டி தரும்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. நாமளும் என்ன செய்யணும், சாப்பாட்டு மேலே ஆசைப்படக்கூடாது. வாழ்கிறதுக்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்கிறதுக்காக தான் நம்ம சாப்பிடணும், ஆனால் சாப்பிட்றதுக்காக என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஹல்லேலூயா. தன்னுடைய வயிறே தேவன் என்று அழைந்தவர்கள் உண்டு. எது நடந்தாலும் சாப்பிட்றது, தன்னுடைய வயிறு தான் அவங்களுக்கு கடவுளாக இருந்த ஜனங்களும் உண்டு. அப்படி நாம் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் இச்சித்தது போல நாம் இச்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். ஹல்லேலூயா. என்னாகமம் 10வது பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், நாங்கள் எகிப்து தேசத்துல செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திருப்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எங்க போறோம்னே தெரியாம என்ன செஞ்சுட்டான், திரும்ப எகிப்துன்ற பாவ வாழ்க்கைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு, யாதை பார்த்து பயந்தாங்க, இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, 12 கோத்திரத்தில் 12 தலைவர்கள் போய் வேவு பார்த்துட்டு வந்தாங்க. அதில் யோசுவாவும் காலேப்பும் சொல்கிறாங்க, நம்ம ஈஸியாக அவங்களை அடிச்சு என்ன செஞ்சிடலாம், உள்ளே போயிடலான்னு. ஆனால் 10 தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல துர்ச்செய்தியை பரப்புனாங்க. அங்கே இருக்கிறவங்க பெரிய ராட்சசர்கள், அவங்களுடைய பார்வைக்கு நாங்கள் ரொம்ப வெட்டுக்கிளியை போல இருந்தோம், ஒரு பூச்சை நசுக்கிற மாதிரி நம்மளை நசிக்கிறவாங்கன்னு என்ன செஞ்சாங்க, துர்ச்செய்தியை பரப்புனாங்க. ஆனால் எவ்வளோதான் நற்செய்தியை சொன்னாலும் மனசில் உட்காருதோ இல்லையோ, துர்ச்செய்தியை சொன்னால் என்ன செஞ்சிருது, உடனே மனசை கவ்வி பிடிச்சிக்குது. பாருங்க, ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் எல்லாரும் புலம்புனாங்க. மோசையையும் ஆரோனையும் பார்த்து கல்லை எடுத்து அடிக்க போயிட்டாங்க. அவர்களை போல நாம் என்ன செய்யக்கூடாது, கலகக்காரர்களாய் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்காம இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வாசிக்கலாம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். எதுவரைக்கும் என்னை விசுவாசிக்க மாட்டாங்க. 10 அற்புதங்களை செஞ்சேன், 10 வாதைகளை காண்பித்தேன், இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணினேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு என்ன செய்யலை, அவங்க கீழ்ப்படியும் இல்லை, அவங்க என்ன செய்யலை, விசுவாசிக்கவும் இல்லை. அவங்களுக்கு காணப்பட்டதெல்லாம் என்னது, முறுமுறுப்பு. அதுதான் அந்த தலைப்பை நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 23ஆம் அதிகாரம், அதில் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆண்டவரை கண்டு கொள்ளணும்னா நமக்கு முதல்ல நம்மள்டேருந்து அகற்ற வேண்டிய ஒரு காரியம் முறுமுறுப்பு. இன்றைக்கி நீங்கள் நல்ல தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் எதுக்குமே முறுமுறுக்க மாட்டேன், எந்த காரியம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், முறுமுறுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த 10 பாயிண்டை கேட்டீங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃப்ரீ.
11ஆவதா ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் இலவசமாக 11ஆவதா ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடும்படி, இந்த வனாந்தரத்திலே எங்களை கொன்று போடும்படிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? முறுமுறுத்து கடைசியில் என்ன ஆயிட்டான்? மெண்டல் ஆயிட்டான். எதை பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்றான்? எகிப்தை பார்த்து சொல்றான். புரியுதுங்களா? எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாம் குழந்தை இல்லை, அடியனுக்கு என்ன தருவீர்னு ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்கள் 40 வருஷம் அந்நிய தேசத்தில் போய் என்ன செய்வீங்க? 400 வருஷம் அடிமையாக இருப்பீங்கன்னு சொல்லுவார். இப்போ விடுதலையாக்கி தீர்க்க தரிசனங்கள் ஃபுல்லாக நிறைவேறிக்கிட்டு வருது. மோசே எங்களை திரும்ப என்ன செய், நீ என்ன போய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு, அங்கே கஞ்சி சோறு தான் பழைய சோறும் சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னை மறுபடியும் கொண்டு போய் எங்கே விட்டுரு? எகிப்திலே விட்டுரு. கடைசி முறுமுறுப்பு. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 14. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை, எனக்கு ஒன்னும் நீ கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை புடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். நீ என்னப்பா கர்த்தருக்கு பண்ண? எனக்கு கர்த்தர் திராட்சை தோட்டம் தரல, எனக்கு நிலம் தரல, வீடு தரல, வசதி தரல, நல்ல வாழ்க்கை தரலன்னு கேட்குறவர்கள் நிறைய பேர் இந்த இஸ்ரேல் மக்களை போல. நீங்கள் ஆண்டவருக்கு பதிலுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் எனக்கு வயலையும் தரல, திராட்சை தோட்டத்தையும் தரல, நீ சுதந்திரமாக எனக்கு ஒரு அடி நிலமும் தரப்போறதில்ல, எங்களை ஆளை விடு, நாங்கள் என்ன செய்கிறோம்? ரிட்டர்ன் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரிட்டர்ன் கிளம்புறீங்க? இல்லை கர்த்தரை நோக்கி கிளம்புறோமா? நம்ம இயேசுவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் ஞானம் இல்லாமல் எத்தனை பேர் பின்னாடி போனாங்கன்னு தெரில. ஒரு கூட்ட ஜனம் கானான் தான் அது. நிறைய பேருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? இந்த பூமி தான் பரலோகம். அடேங்க அப்பா, எது பாலும் தேனும் ஓடுற தேசம்னே தெரியாமல் போச்சு. இந்த பூமி தான் பாலும் தேனும் ஓடுற தேசமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் பொல்லாதவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பிரசங்கம் என்ன தெரியுமா? இதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், என்ஜாய். எங்கே போயிட்டாங்க? பரலோகத்தை மறந்துட்டு, பரம கானானை மறந்துட்டு, இதுதான் பாலும் தேனும். சிலர் இப்படி வேற சொல்கிறாங்க, ரகசிய வருகைக்கு அப்புறம் இங்கே தான் நம்ம ஆட்சி செய்ய போகிறோம். நீ கட்டாத வீட்லையும் நடாத வீட்லையும் நீ தான் குடியிருக்க போகிற. அம்பானி கட்டி வச்சிருந்த வீடு நமக்கு தான் சொந்தம். பாவிகளா, ஆண்டவர் ஒரு செங்கலும் இல்லாமல் வானமும் பூமியும் என்ன செய்யும்? வெந்து உருகி போகும். வானம் மண்டன்னு விழுந்து போவோம். ஒரு மரத்தில் ஏறி அத்தி பழத்தை உழுக்கும் போது எப்படி அத்திப்பழம் கொட்டுமோ அதே மாதிரி என்ன செய்யுமா? நட்சத்திரங்கள் எல்லாம் கொட்டும். இப்பொழுது இருக்கிற இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் சொன்னாரா இல்லையா? பேதுரு புஸ்தகத்தில். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமி என்ன செய்யப்படுது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே தான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எதுக்கு எடுத்தாலும் இதுதான் பாலும் தேனுங்கிற ஒரு தேசம், இதுதான் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை. மறுபடியும் நம்ம என்ன செய்வோம்? 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் புதிய வானம் புதிய பூமியாகிய இந்த இடத்துக்கு வருவோம். முந்தின வானமும் முந்தின பூமியும் அப்போ என்ன செய்யாது? இருக்காது, ஒளிந்து போகும். இப்போ இருக்கிற பூமி நமக்கு என்ன கிடையாது? கானான் தேசம் கிடையாது. இதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. அதுக்காக வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. நான் கூட வீடு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். வீடு கட்டுறது தப்பு இல்லை, திருமணம் பண்ணுறது தப்பு இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தப்பு இல்லை. தப்பு என்னது தான்? அவர்களை போல நம்ம இச்சிக்கக்கூடாது. இச்சிக்கிறது தான் தப்பு. ஹல்லேலூயா. பணம் தேவையான பணப்பிரியனாக இருக்கக்கூடாது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைய மாட்டான். செல்வப்பிரியன் செல்வத்தினால் என்ன செய்ய மாட்டான்? திருப்தி அடைய மாட்டான். போதும் என்ற மனம் நமக்கு போதும் பாருங்க. ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தைன்னு சொல்லிட்டு நரகத்தை நோக்கி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு சபைகள். ஹல்லேலூயா. நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எகிப்து கிடையாது. என்னது? கானான். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்ம முன்னோக்கி போகிறோமா பின்னோக்கி போகிறோமாங்கிறத யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவும் இல்லை என்றான்.
அல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு என்ன செஞ்ச, என்னென்ன சாப்பிட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். காடை சாப்பிட்டான், மண்ணா சாப்பிட்டான், தண்ணீரை குடித்தான், மாறாவின் தண்ணீரை குடித்தான். அடுத்து தேநீட்ட பணிகாரம் சாப்பிட்டாங்க. அப்புறம் செங்கடலில் 2ஆ பிளந்து காஞ்சி போன தரையில் ஆண்டவர் நடத்தி கூட்டு போனார். அப்புறம் கண்மலையில் தனக்காக அடிக்கப்பட்டார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு போனார். வெயில் அடிக்கக்கூடாதுன்னு மேக ஸ்தம்பம் கொடுத்தாரு, குளிரக்கூடாதுன்னு அக்கீரி ஸ்தம்பம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செஞ்சது என்ன? கேட்டதெல்லாம் கொடுத்தாருன்னு ஒரு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்தாரு பாருங்க. அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்தும் மோசேட்ட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்காக நீ என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலை. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்க்குறீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது, நீங்களாம் எனக்கு அப்பாவா, எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு விட்டுட்டு ஓடிதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்குது. நீங்களாம் எனக்கு என்ன பண்ணீங்க? எனக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்களாம் எனக்கு அப்பாவான்னு ஒரு பிள்ளை அப்பாவை பார்த்து சொல்லிச்சுன்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே கஷ்டம் தானே நம்ம ஆண்டவருக்கு இருக்கும். ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அடிக்காதீங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துர்க்கப்படுத்தாதிருங்கள், அலட்சியம் பண்ணாதிருங்க. நீங்கள் அலட்சியம் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஆண்டவரை விட்டு மறுபடியும் எகிப்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நல்ல சமாரியன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கேருந்து எங்கே போனாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அது தப்பா ரைட்டா? தப்பு. எருசலேம் தான் அவருடைய நகரம், மகாராஜாவின் நகரம். எருசலேமிலிருந்து எரிகோ போகிறது தப்பு. எருசலேம் தான் நமக்கு. எரிகோ போகும்போது என்ன செஞ்சுட்டான்? கல்லர் கைகளை மாட்டிக்கிட்டான். நம்ம என்ன செய்யணும்? சரியாய் ஆண்டவரை புரிந்து கொள்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பு உண்டாக சொல்கிறாரு. அவங்கள போல் நீங்கள் செய்யாதீங்க, அவங்கள போல் முறுமுறுக்காதீங்க, அவங்கள போல் எச்சிக்காதீங்க, அவங்கள போல் விபச்சாரம் செய்யாதீங்க, அவங்கள போல் விக்கிரகாராதனை பண்ணாதீங்க, அவங்கள போல் நீங்கள் பரீட்சை பார்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நிச்சயம் என்ன உண்டு? பரமக்கானான் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நாம் அனைவரும் பரமக்கானானை சுதந்தரிப்போம். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் நம்ம இருக்கிற யாரும் துக்கப்படுத்தக்கூடாது, சிலுவையில் அறையக்கூடாது. ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நம்ம எழுந்திருந்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். இந்த நாளில் கூட கேட்டதான வார்த்தைகளின்படி ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறதான சகலவிதமான நன்மைகள், சகலவிதமான ஆசீர்வாதங்கள், சகலவிதமான கிருபைகளை நாம் ஒரு விசை கூட நினைத்து பார்க்கும்படி ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆமென். அவர்கள் அவிதமாக முறுமுறுத்தபடியினால அந்த கானான் தேசத்திற்குள் அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை என்பதாக நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில கூட ஆமென், ஆண்டவராக தேவன் தருகிற நன்மைகளுக்காக, அவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக நான் ஒவ்வொரு நாள் அவரை துதிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகின்றவர்களாக, அவரை ஆராதிக்கின்றவர்களாக, அவரை பிரியப்படுத்துகின்றவர்களாக, அவருக்காக வாழக்கூடிய நல்ல தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதான கிருபைகளை ஆண்டவராக தேவன் நமக்கு தரும்படியாக எல்லாரும் ஆண்டவர் பார்த்து கேட்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உன்னதமான தேவன் நல்லவர். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரையில் ஆண்டவராக தேவனங்களை நடத்தி வருகிற பாதைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரையில் ஆண்டவராக தேவனங்களுடைய வாழ்க்கையில தந்த ஆசீர்வாதங்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நன்மைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. சுகத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. பலத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியத்தை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உன்னதமான தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைமேட்டுமாக நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடி நாள் கர்த்தரை சோதரிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவராக தேவன் நல்ல வார்த்தைகளை தந்தபடி நாள் கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். வார்த்தைகளை பேசின சகோதரனையும் அந்த குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை சோதரிப்போம். வராதவர்களோடு தேவனுடைய கரங்குட இந்த வர நாட்கள் அவர்களை கொண்டு வரும்படியாக கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். பிதாவாம் தேவனை சோதரிப்போம், குமாரனாம் தேவனை சோதரிப்போம், பரிசுத்த ஆவியாம் தேவனை சோதரிப்போம். கிருபை உள்ள பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல மத்தியான வேளையில நாங்கள் ஒரு வீச கூட உம்முடைய பாதபடியிலே கடந்து வருகின்றோம். கிருபை உள்ள பிதாவை, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இம்மட்டமாக உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக தேவாபியானவர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராக தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆமென் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையில் ஆமென் ஆண்டவர் நாங்கள் சிந்தித்தவர்களாக தியானித்தவர்களாக ஆண்டவருக்காக வாழ நல்ல கிருபைகளை ஆண்டவராக தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை தந்த ஐசக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மனைவியை குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்கள் ஆசீர்வதிப்பீராக, என் குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உடைய கிருபைகளை தாரும், ஆசீர்வாதங்களை தாரும், நன்மைகளை தாரும். ஆவியானவரே மகை சோதரம் அல்லேலூயா. ஒருவராக நம்ம ஆண்டவராக தேவனை விட்டு பின்வாங்கி போகின்றவர்களாக அல்லாமல் எல்லாரும் ஆண்டவருக்காக வாழக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவராக தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே இந்த வாரத்தில் நடைபெற கன்வென்ஷன் கூட்டங்களை என் ஆண்டவராக தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே மகேஸ்வர தொடர்ந்து அந்த ஊழியங்களை பாதையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நல்ல நாம மாத்திரம் மைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனம